ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 8 பல் பூண்டு சேர்த்துருங்க. 3 வரமிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருங்க. பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த பிறகு கேப்சிகம் ஒரு அரை எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருங்க. கேப்சிகம் சேர்த்த பிறகு இது நல்லா கலந்து விடுங்க. இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதான அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்த பிறகு நல்லா அதை கலந்து விடுங்க. தக்காளியினுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக வதங்கின பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், காஷ்மீரி மிளகாய் பவுடர் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த மசாலாவை நல்லா கலந்து விடுங்க. மசாலானுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்த பிறகு இது நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா சேர்த்துருங்க. மசாலா சேர்த்த பிறகு திரும்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அதை கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா தொடர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு கொஞ்சமாக மல்லியில் தூவிட்டு திரும்ப ஒரு நிமிஷம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதான மசாலாவை இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஈவனாக 2 சைடும் அப்ளை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதுக்கு மேலே சீஸ் லேயர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது அந்த மசாலாவில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த பட்டரில் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது அந்த ப்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக அந்த மாதிரி அந்த மசாலாவை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 ப்ரெட்லேயும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் ஆன பிறகு திருப்பிக்கோங்க. ஒரு 1-2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லியில் தூவிட்டு இந்த சைடு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா அது மாதிரி ரோஸ்ட் ஆகிறதுக்காக அழுத்திட்டு திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லியில் தூவிக்கோங்க. இந்த மாதிரி தூவிட்டு நம்ம எடுத்துடலாம். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி புழிஞ்சிட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாதிரி வீட்லேயே நீங்கள் பாவ் பாஜி ரொம்ப எளிமையாக நீங்கள் செஞ்சிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.